என் செல்லமே, நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாதா? எதற்காக மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும்? பிறருக்கு நன்மை செய்ய நாம் ஏன் கடமைப்பட்டுள்ளோம்? நாமும் நம் குடும்பமும் நலமாக இருந்தால் போதும் என்றே பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இம்மண்ணில் வாழும் மானிட பிறவிகள் எல்லோரும் மற்றவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். இதில் எவரும் விதிவிலக்கு அல்லவே அல்ல. தங்கமே, நமக்கு மரம் உதவுகிறது நிழல் கொடுத்து, புல்லாங்குழல் உதவுகிறது இசைக்கு தன் உயிர் கொடுத்து, ஏனை கூட உதவுகிறது நம்மை உயரத்தில் ஏற்றிவிட. ஒருவருக்கொருவர் உதவி செய்வது வாழ்வது மனித இயல்பு. ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழும் இயல்பே குடும்ப வாழ்க்கையாக உருவாக்கியுள்ளது. இந்த உதவும் மனப்பான்மையானது குடும்ப வாழ்க்கையை கடந்து மக்கள் எல்லோருக்கும் உரியதாக நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உதவ வேண்டிய நேரத்தில் சிலர் மனிதாபிமானம் இல்லாமல் பணத்தை மட்டுமே பெரிதாக நினைக்கிறார்கள். ஆயினும் ஒரு சிலர் சகோதரத்துவத்தோடு உதவி செய்பவர்களால் தான் இன்னமும் நம் குலம் உயிரோடு வாழ்கிறது. இங்கு பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஏதோ ஒரு வகையில் பிறரிடம் உதவி பெற்றுத்தான் வாழ்கிறோம். இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவரிடம் உதவி பெற்றுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? எனவே உதவி செய்து வாழ்க்கையில் வாழ்வது முக்கியமானது. பிறருக்கு உதவி செய்யாமல் சேர்த்து வைக்கும் பொருளால் பயன் எதுவும் விளையாது. அந்த பொருள் நிச்சயமாக வீணாகத்தான் அழியும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் நிலையாக வாழ்வதில்லை. இப்போது வாழும் மனிதர்கள் நிலையாக வாழ்வதில்லை. எனவே வாழும் காலத்திலேயே தான் சேர்த்த அளவுக்கு அதிகமான பொருட்களை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஆம் தங்கங்களே, நம்மை நாடி உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கும், அடுத்தவர் வாழ்க்கையிலும் ஒளியேற்றி வைக்கும். முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்தால் பின்னால் அது உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். நாம் செய்தது நமக்கே திரும்பி வரும் என்பதுதான் விதி. முடிந்த அளவு உதவி செய். இல்லாதவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டு. முடிந்தால் இறுதி வரை அவர்களின் கண்ணீரை துடைத்து விடு. ஓம் சாய்ராம்.